துபாய்க்கு போன புருஷன் பட்டுன்னு ராத்திரி 12 மணிக்கு கபால கதவு தக்கிற மாதிரி துமையில மழை பெஞ்சு மண்ணு மனசும் அப்படியே நனைஞ்சிருக்கும் போது இனிய காலை வணக்கங்கள் சொல்றது கொக்கரக்கோ டிவி. ஆயிரம் ஆனாலும் மாயிரம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்க? வேணும்னா உங்க வீட்டுல பாக்கி இடிக்கிற பாட்டி கிட்ட வேணா கேட்டு தெரிஞ்சுக்கணும். காவேரி யாரு 3 வேளை சோறு அடேங்கப்பா ஊரு உள்ள வந்து பாருங்கிற மாதிரி சும்மா தட்ட வந்தவன கூட தட்டி தூக்கி தாளாட்டு பாடுற தங்கங்க வாழ்ற தரமான பூமி அதான்ப்பா நம்ம பூமி. மணிக்கூட சுத்தி தான் நம்ம ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அக்குளூர் கிராமம் தான் அண்ணனோட பேலஸ். வத்தாத நாவல் குளம், விவசாயம் நம்ம குளம். அந்த பக்கம் கும்பகோணம், இந்த பக்கம் சிதம்பரம், மத்தியில நம்ம ஊரு ஃபுல்லா நம்ம சேனல் தான் தாறுமாறு. மயூர்நாதர் கோவில் பத்தி சொல்றதா, குடமுழுக்கு திருவிழா பத்தி சொல்றதா, பக்கத்தூர் பெரியமா வீடு வரைக்கும் பேசிக்கிட்டே போலாம். காலங்காலமா மழை வரும், இல்லனாலும் தண்ணி வரும். நிலத்தடி நீர் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டே இருப்போம். என்ன நடந்தாலும் அசராம எங்க ஊர் வாழ்க்கை பயணம் டாப் கியர்ல போய்கிட்டே இருக்கும். பேர்லெஸ் தேட்டர்ல தான் படம் பார்ப்போம். பேர்லெஸ் கண்ணோட தான் எதையும் பார்ப்போம். படிக்கிற குழந்தைங்க வாயில சிரிப்பு இருக்கும், மனசுல முன்னேறணுங்கிற நெருப்பு இருக்கும். எங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷன், அலமோதுற பஸ் ஸ்டாண்டு, வழிகாட்டுற அண்ணா சிலை. இதுக்கு மேல என்ன சொல்ல? எல்லாத்துக்கு மேல டிவி இல்லாத வீடு இல்ல. எல்லா வீட்லயும் நான் தான் சில்ல பிள்ளை. பாக்குறதுக்கு சேனலா இல்ல, ஆனாலும் கொக்கரக்கோ சேனல் தான். அண்ணாமலை எங்க தாத்தா ஆறுச்சாமிய பத்தி தெரியுமோ? கூடல அவுத்து இடுப்புல கட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? வேஷ்டி அவருதுன்னு நானும் ரவுடி தான் அர்த்தம். வேணா நயன்தாராவை கேட்டுப்பா. என்ன பத்தி சொல்லுவேன். ஆமா, குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. தட்லியும் பெருசா பணம் உள்ள இல்ல. ஏதோ கை மாத்தா கால் மாத்தா பணம் கொடுத்தீங்களா? இதே சொல்லுங்க. என்னன்னு இந்த தேங்காய் சீனிவாசன் கிட்ட என்ன பிரச்சனை? பாப்பா சும்மா இரு. இவங்கெல்லாம் அடிச்சா ஊர்ல மழை பெய்யுதுன்னு தாத்தா சொல்லியிருக்காரு. இல்லையே, மரம் வெட்டினாதான் மழை வராது. இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்கன்னு பயந்துட்டு கையை கட்டிட்டு நிக்கிற நீ. மணிமாரா, இந்த பிரச்சனை உங்க தங்கச்சிக்கிட்ட நீ சொல்றியா இல்ல நாங்க சொல்லட்டுமா? சும்மாரி அடிச்சு கூடாது. என்னென்ன பிரச்சனை சொன்னா தீர்த்து வச்சிருவியா? 3 வருஷம் பிரச்சனை. அங்க பார். என்னையா உங்க ஊர்ல மணிலாம் இப்படிதான் இருக்குமா? என்னன்னு இந்த மணியை உங்க அண்ணன் ஒழுங்கா கட்ட விடுறானா? இங்க மாயவரத்துல அடிச்சா தஞ்சாவூர்ல கேட்கும். இதை இப்ப அடிச்சா கருவையில கூட கேட்கறது இல்ல. அப்புறம் எப்படி ஆசை நிறைவேறும்? கடவுள் உனக்கு உதவி செய்வார். இந்த மணியை யார் கட்டினது? எங்க தாத்தா முப்பாட்டா பூட்டம் கட்டினது. பரம்பரை நாங்க தான் கட்டிட்டு இருக்கோம். ஆசைக்கு ஒரு புள்ள, ஓசைக்கு ஒரு மணி கட்டணும்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. மணியை கட்டினதுக்கு அப்புறம் தான் என் பேரே மணிமாறன்னு வச்சிருக்காரு. அதுக்காக ஆனதாச்சு இன்னும் 2 மாசம். என் மருமகளோ காலி எடுத்து வச்சோன்னு 250 கிலோ பித்தளை மணி ரெடியா இருக்கு. இங்க அடிச்சா தஞ்சாவூர் என்ன தமிழ்நாட்டுக்கே கேட்கும். தமிழ்நாட்டுக்கே கேட்குமா? அது என்ன பித்தளை மணியா இல்ல கவுட்ட மணியா? மழை வரலான்னு பரவாயில்ல, இவனை கட்டி தொங்க விட போறேன். ராட்சசி எல்லாம் ஒன்னால வந்து. ஃப்ரெண்டுக்காக நான் அவன் தங்கச்சியே கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா பேசுற பேச்ச காதுலயே வாங்க முடியலடா. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்ம நல்லா இருக்கும் தான் நினைக்கிறானுங்க. இந்த சொந்தக்காரங்க மட்டும் ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்கானுங்க? அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி எல்லாமே. என்னடா கல்யாணம் ஆகுது நினைச்சோம், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை பெக்க மாட்டா நினைச்சோம், இருந்தா குழந்தை பெக்க போறாளே. அதெல்லாம் கிடையாது. கல்யாணம் ஆகுது, குழந்தை பெக்க மாட்டா. அப்படியே குழந்தை பெற்றாலும் அந்த குழந்தைக்கும் அவளுக்கு இருக்க வியாதி இருக்குன்னு என் காது கூட கேவலமா பேசுறாங்கடா. அவங்கள பத்தி நீ என்ன கவலைப்படுற? இங்க பாரு, நான் இங்க இருந்தேன்னா அவனுங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா குத்திட்டு ஜெயிலுக்கு போயிருவேன். குழந்தை பிறந்து எண்ணி 10வது நாள் நான் இங்க இருக்கேன். ஊரே உண்டு இல்லைன்னு பண்றோம். வாய்கிலேயே பேசுறவங்களுக்கு எல்லாம் வயிறுகிலேயே விருந்து வைக்கணும்டா. டெலிவரி டைம்ல பொண்ணுங்களுக்கு ஜன்னியில ஃபிட்ஸ் வரது வழக்கம் தான். ஆனா ஃபிட்ஸ் உள்ள ஒரு பொண்ணுக்கு டெலிவரி பாக்குறது சாதாரண விஷயம் இல்ல. ரெண்டும் ஒரே நேரத்துல வந்துச்சுன்னா 2 பேர்ல ஒருத்தர் தான் எங்களால சேவ் பண்ண முடியும். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இதுக்கு மேல பெரிய வார்த்தை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. மறுபடியும் சொல்றேன், பெயின் வரும்போது ஃபிட்ஸ் வரக்கூடாது. ஃபிட்ஸ் வரும்போது பெயின் வரவே கூடாது. ப்ளீஸ். ஓகே டாக்டர், தேங்க்ஸ்.
பயப்படாதண்ண. உன்னை மீறி என் உயிர் எப்படி போயிடும்? என் பிள்ளையும் உன் கையில கொடுக்காம போக மாட்டேன். ஒருவேளை போயிட்டேன்னா உனக்கே பொண்ணாதான் பிறப்பேன். அப்ப என்ன அள்ளி எடுத்து கொஞ்சி வளர்ப்பலன்னு. எப்படியா இருந்தாலும் நான் உன் கூட தானே இருக்க போறேன். அப்புறம் என்னங்க? நீ கவனிச்சியா ஒரு பிறந்த குழந்தை ஏகமா பார்த்துருக்கான். ஏன் இவனோட ஹைட்டா இருக்குல்ல? சரி என்ன சொன்னாங்க டாக்டர்? ஆமா, புதுசா என்ன சொல்லிருக்க போறாங்க? சொன்னதையே தான் திருப்பி திருப்பி சொல்லிருப்பாங்க. அட வான. எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணமெல்லாம் மாறுமம்மா. உண்மையம்மா உள்ளத நானும் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே. மதி என்ன மாதிரி பேர் வச்சிருக்காங்க பாரு. இளையராஜா. பழைய ராஜா ஆக மாட்டார்ல. உலகமே அழிஞ்சாலும் இளையராஜா இளையராஜா தாண்டி. ஆமாமா, எங்க அப்பா அம்மா லவ் பண்ணதுக்கு கூட இவரு பாட்டு தான் காரணமா இருந்துச்சு. ஏன் பேரன் பேத்தி லவ் பண்றதுக்கும் இவரோட பாட்டு தான் காரணமா இருக்கும் பாரு. இவ்வளவு நேரம் ஜாலியா வந்தோம். வந்துட்டாங்க பாருங்க சொந்தக்காரங்க. இப்படி லைட்ட மூஞ்சிலே அடிக்கிறாங்க பாரு. என்ன சார்? சார் இங்கெல்லாம் லேடிஸ் தான். மா உங்க போன்ல கொஞ்சம் கொடுங்க. ஏன் சார் போன்லாம் கேக்குறீங்க? இதுல இன்சூரன்ஸ் அது இதுன்னு ஏதாவது அப்டேட் இல்லாம இருக்கும். போனை போட்டு அவனை தெரியும் இவனை தெரியும் நீங்க அவனுங்களை விட்டுருங்க அப்படின்னு வானுங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா இங்க நைட் டியூட்டி வேலை பார்த்தா எங்களை தான் கேள்வி கேட்பாங்க. ஏமா அந்த போனை கொடுமா கொடுமா. என்னடி இவ்வளவு பேர் ஓடி வராங்க? சார் போன் கொடுங்க சார், போன் கொடுங்க சார். இருமா கரெக்டா அந்த எல்லாத்தையும் கொடுத்தோம். பயப்படாத. ஏன் வர மாட்டோமா? எங்க போயிட போறா? சாவி என்கிட்ட தானே இருக்கு. ஏய் யாரோ ஃபோன் பண்றா பாரு. இவங்க ரெண்டு செல்போன் வச்சிருப்பானுங்க. நீ போடா பாக்குறேன். ஏய் ஹலோ தர ஹலோ தரடி வரடல. ஏய் ஏய் ஹலோ தரடி ஹலோ தரடி அவங்க போய் எங்க போ. ஹலோ தரடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரெண்டு பொண்ணுங்க ஒரு பிரச்சனை. கும்பரோட கல்யாணத்துக்கு போயிட்டு சிதம்பரம் ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாலம் தாண்டி ஒரு கோயில் தாண்டி போலீஸ் எங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் இந்த மெசேஜ் எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. பக்கத்துல யாராவது ஹெல்ப் பண்ண வாங்க ப்ளீஸ். திறக்க மாட்டேன். தெளிவா அமைச்சிருக்காளுங்க எல்லாருக்கும் அட்ரஸ். என்ன ரிப்ளை வந்திருக்கு? யார் அந்த போலீஸ்காரன்? அவனை போட்டோ எடுத்து அனுப்பு. ஃபேஸ்புக்கில் போட்டு கிழின்னு கிழிக்கிறேன்னு ஒருத்தர் ரிப்ளை அமைச்சிருக்கான். இவனுக்கு ஃபேஸ்புக்கில் தான் கிளிப்பானுங்க. நேரில் வந்து எவ்வளவு கிளிக்க மாட்டான். பகல்லாம் பறந்துருக்கோம், நைட்டுன்றதுனால தப்பிச்சோம். நீ என்ன ரிப்ளை பண்ண? ஒரு பிரச்சனையும் இல்லை, போலீஸ் எங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிச்சுன்னு பொறுமையாக தெளிவாக டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். ஹாப்பி ஜர்னி டேக் கேர்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானுங்க. திரும்பி ஒரு மெசேஜும் வராது. ஹைவேல இறங்கி காஃபி சாப்பிட்ற மாதிரி ஒன்னோட முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ என்ன ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு? ஆன் தி வேன்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். ஆறுதலுக்கு எவனோ அனுப்புவான், எவனும் வரமாட்டான். எவ்வளோ பார்த்துருப்போம். இப்போ மெசேஜ் இல்லை, வாய்ஸ். அம்மாடி நீங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அங்க அடிக்கடி இப்படி தான் நடக்குது. நான் பக்கத்துல தான் 10 நிமிஷத்துல வந்துருவேன். என்ன நடந்தாலும் போயிடாதீங்க. சத்தியமா வந்துருவேன். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்கண்ணா. வாய்ஸை கேட்டவொடனே உனக்கு அவ்வளோ தெரியும் வந்துருச்சா? வாய்ஸை கேட்டல்ல, நான் பக்கத்து ஊரு தான் 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னார்ல. அங்க அடிக்கடி இப்படிதான் நடக்குது. என்ன நடந்தாலும் அங்க இருந்து போயிடாதீங்கன்னு ஒருத்தர் தெளிவா சொல்றாரு. வரது யாருன்னு போய் பார்த்துட்டு வா. திரும்ப வந்தீனா நாங்க 2 பேரும்
ரெடியா இருக்கும். வந்துட்டான் போல இருக்கு. வரட்டும், எப்படி போறான்னு பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் போகிட்டு வர. பிரச்சனை இல்ல. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ என்னம்மா, பரவாயில்லம்மா. எப்படி நான் வந்தீங்க? நான் அனுப்பிச்ச மெசேஜுக்கு அவனுங்க ரிப்ளை பண்ணிட்டானுங்க. ஏமா நீ உயிர் போற பயத்துல வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன், அவனுங்க கேபிட்டல் லெட்டர் கூட ஆன் ஆனது தெரியாம மெசேஜ் அனுப்பிச்சிருக்கானுங்க. இதுலயே தெரியலையா போன் கை மாறி இருக்குன்னு? ஏமா எல்லாம் ஓகே தானே? அண்ணா ஏதோ லேட்டா வரும். ஓகே தான்ண்ணா, இன்னைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒன்று ஆயிருந்ததுன்னா என் லைஃபே போயிருக்கும். கல்யாணம், மாப்பிள்ளையும், போலீஸ் எல்லாம் போச்சு. இவனுக்கு போலீஸ் இல்லம்மா, டுபாங்ஸ். இங்க அடிக்கடி நடக்கும், அதான் சொன்னல. மணிமாறன் இந்த பாருங்க, போலீஸே வந்துருச்சு சார். நான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். புடிங்கண்ணே, மூர்த்தினே, அவன் தானே. நான் அதான் சொன்னல, அடிக்கடி இப்படி நடக்குது. நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு நான் திருப்பி என்ன பண்ண போறேன்னு தெரியலண்ணா. உதவிங்கிறது முதுகுக்கு பின்னாடி இருக்கிற மச்ச மாதிரி, அது பார்க்க முடியாது, ஆனா அது இஷ்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உதவியும், நீங்களும் செஞ்சுக்கிட்டே இருங்க, அதுவே தேடி வந்து உங்களுக்கு உதவும். அப்புறம் இந்த ஃபார்வர்ட் மெசேஜ் இருக்குல்ல, இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் வேணும்னு சொல்லி மெசேஜ் வருமே, அது இன்னும் வரைக்கும் ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கு. அது கரெக்டான இடத்துக்கு போச்சா, அவன் பொழைச்சானா, ஒரு தேங்க்ஸ், எந்த ரிப்ளையும் வரதில்ல. மெசேஜை ஃபார்வர்ட் பண்றதை விட்டுட்டு நீங்க கொஞ்சம் ஃபார்வர்ட் வாங்க. நீங்க அனுப்புற மெசேஜுக்கு என்னால எவ்வளவு தூரம் வர முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்தேன். உங்களால போக முடிஞ்ச தூரத்துக்கு நீங்களும் போய் உதவி பண்ணுங்க, சரிங்களா? இப்போ நீங்க வண்டியில ஏறுங்க, கிளம்புங்க. பத்திரம் பத்திரம். என்னம்மா மறுபடியும் உங்களை எப்ப நான் பார்க்கலாம்? பக்கத்து ஊர் தாம்மா. மாய வேற இறங்கி மணிமாறன் யாருன்னு கேட்டாலே சொல்லுவாங்க.